திருச்சியிலேருந்து எல்லாரும் கிளம்பி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து போன இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க் தாங்க. நீங்கள் குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாகவும் அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கை விசிட் பண்ணுங்கள். அடல்ட்ஸ்க்கு 200, கிட்ஸுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. 120 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தாவே வந்து அடல்ட் கணக்கு தான் எடுத்துக்கிறாங்க. இன்ஃபென்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ தாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்ஸு வந்து ஹைட் மெஷர் பண்ணிக்கிறாங்க. அது மெஷர் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. நம்ம போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்மளை வரவேற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் தான். ஸோ அங்கே ஒரு 3 ஆஸ்ட்ரிச் இருந்தது. நாங்கள் போகும்போது ஒன்று தூங்கிட்டு இருந்தது, ஒன்று அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்துங்க. அப்புறம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஆஸ்ட்ரிச்சோட முட்டை இருந்ததுங்க. அதில் வந்து குஞ்சு வெளியேற மாதிரி அப்படியெல்லாம் வந்து சூப்பராக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, சூப்பரான ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்ததுங்க. அந்த ஃப்ரில் பேர்ட் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல சுருளாக சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப யூனிக் வெரைட்டிஸான பேர்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. நிறைய பேர்ட்ஸுக்கு வந்து பக்கத்துலேயே முட்டையும் போட்டிருந்தது. அதை வந்துட்டு தனியாக ஒரு இன்குபேட்டர் ஏரியாவும் இருக்குது. அங்கே அவங்க வந்து எப்படி முட்டையை வந்து இன்குபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெளிவாக காமிச்சிருந்தாங்கங்க. நான் ஒவ்வொரு பேர்ட்ஸையும் அதோட நேமோட நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கு கீழேயும் அதோட நேம் ப்ளஸ் அதோட கண்ட்ரி, பேர்ட்ஸோட கலர் எல்லாமே வந்து போர்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க இருந்தது. அனிமேஷனில் கூட இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. நம்ம இதெல்லாம் ரியலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். எஸ், ரியலாக இருக்குங்க. அவ்வளோ யூனிக் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே இருந்ததுங்க. நீங்கள் கிட்ஸ் கூட கண்டிப்பாக இந்த பார்க் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க் விசிட் பண்ணுங்கள். இதை Februaryயில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்கும் தாங்க. நீங்கள் ஒரு 4 o'clock அல்லது 3:30 அந்த மாதிரி நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5 hours சாலிடாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் அலோட் கிடையாது. பேக் வந்து என்ட்ரிலேயே கிளாக் ரூமில் நம்ம வச்சுட்டு வந்துடணுங்க. வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாமே எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்லி ஃபுட்ஸ் வந்து இங்கே ப்ராஹிபிட்டடுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பேர்ட்ஸை காமிச்சிட்டு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னாலாம் நினைக்க வேண்டாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரே இடத்துல. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா பேர்ட்ஸையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரே என்ன சொல்கிறது பயங்கர ஷாக்கிங் சர்ப்ரைஸாகவும் இருக்குங்க. இந்த பேர்ட் பார்த்தா என்னமோ பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரியே இருந்தது. அவ்வளோ அழகாக புதுசுன்னு இருந்தது. இந்த ஹென் பார்க்கும்போது ஒரு கார்ட்டூன் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு டக்குன்னு நேம் வரலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது நீங்கள் நிறைய கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்பீங்க. இங்கே சேல்ஸ் கவுண்டரும் இருக்குங்க. நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீடும் பண்ணலாம். அங்கேயே அவங்க வந்து கிரெயின்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கையில் வாங்கிட்டு பேர்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த கயூகா பேர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அப்படியே என்ன சொல்கிறது அந்த டார்க் க்ரீனில் கோல்டன் மிக்ஸ்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.
இங்கே பேர்ட்ஸ் மட்டும் அப்படின்றலாம் இல்லைங்க, அக்வேரியம் இருக்குது. அது போக நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸும் அங்கே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.